வெல்கம் guys. டுடே நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் பிளான். ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி அக்டோபரோட செகண்ட் வீக் ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் செகண்ட் வீக் மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக என்ன மாதிரி ஆகியிருக்கு, அதை நம்ம ஐசிடி வச்சு எப்படி அனலைசஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இது பிஃபோர் வீக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்துட்டு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பிகாஸ் நம்ம ஆகஸ்ட் முன்னாடிலேருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஃபுல் பை, இந்த ரீட்ரேஸ்மெண்ட், இங்கே பிரேக்கரில் டேப் ஆகிட்டு போனது, இது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அக்டோபர் செகண்ட் வீக்குக்கு முன்னாடி ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இருங்க ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நான் கேண்டில் மட்டும் கட் பண்ணுறேன். லைக் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பார்க்க இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அக்டோபரோட ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சது இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. இங்கே கிளியராக நம்ம நோட் பண்ணது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளான்லேயே சொல்லியிருப்போம் தெளிவாக, இஆர்எல் வந்து மார்க்கெட் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒன் டே எடுத்தோன்னே ஐஆர்எல் இஆர்எல் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன் டேல எப்போவுமே மார்க்கெட் என்ன பண்ணும், ஐஆர்எல் இஆர்எல்ஸ் கலெக்ட் ஆகும். ஸோ அந்த ஐஆர்எல் இஆர்எல்ஸ் அப்போ டெய்லி ஸ்விங் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது எப்போவுமே ஒரு டே கேண்டில் எதனா ஒரு டேவோட ஐஎன் லோஸை கலெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். சரிங்களா, பை ட்ரெண்ட்னா ஐஸ் கலெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது, செல் ட்ரெண்ட்னா லோஸ் கலெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் பயாஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம் டைரக்ஷனை. ஓகே, இங்கே இஆர்எல் கலெக்டட். அந்த இஆர்எல் கலெக்ட் ஆன பிறகு மார்க்கெட் உடனே வந்து செல் ஆகணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம். ஏன், ஏன்னா ஐஆர்எல்லேருந்து இஆர்எல் போகிற ட்ரெண்ட் வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்டு. ஸோ அந்த ட்ரெண்ட் உடனே வந்து திரும்பவும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு அங்கே எப்போவுமே ஒரு ஐஆர்எல்ஸ் இஆர்எல்ஸ் அந்த கன்சல்டேஷன்ஸ் இருக்கலாம். தென் 0.5 கன்சல்டேஷன் இருக்கலாம். நான் சொல்கிறது ஐஆர் டைம் ஃப்ரேம்ஸில் சொல்கிறேன், லைக் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ஸில். ஸோ அந்த கன்சல்டேஷன்ஸில் இருந்து நம்மளுக்கு எம்எஸ்எஸ் ஃபஸ்ட்டு மேனிபுலேஷன்ஸ் கொடுக்கும். தென் எஸ்எம்டி எம்எஸ்எஸோட நம்ம தாராளமாக என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட்டு கீழே இறக்கிருக்கு. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் மீன்ஸ் இந்த 1லேருந்து தெரியுதுங்களா, அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் செப்டம்பரில் மார்க்கெட் வந்த மாதிரி இருக்கா, கன்சல்டேஷன் கரெக்டாக இருக்கு பாருங்க. அந்த வீக்லி ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ நம்மளோட எய்ம் என்ன, மார்க்கெட் இங்கே இஆர்எல் எடுத்ததுக்கு அகெயின் ஐஆர்எல் வரணும். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த ஸ்ட்ரக்சரே வந்து 0.5 கொடுக்காம பிரேக்கை தொட்டு ஓடிடுச்சு. கரெக்டா, நான் பிரேக்கர் மார்க் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் தெளிவாக புரியும். லைக் இந்த ஸ்ட்ரக்சரே 0.5 வராமல் இங்கேருந்து பிரேக்கர் டேப் ஆகிட்டு போயாச்சு. சூப்பர், நோ ப்ராப்ளம். பட் இப்போ இந்த இஆர்எல்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி ஐஆர்எல் எங்கே வரும்னா, இந்த ஐலேருந்து சாரி இங்கே லோலேருந்து உங்களோட ஃபிப் மினிமம் இந்த ஐ வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ 0.5 ஃபர்ஸ்ட் எப்பவுமே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு, அது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே தான் இருக்குது உங்களோட டிஸ்கவுண்ட் எஃபிஜிஸ் எல்லாமே. ஓகேங்களா, ஆல்ரெடி இதெல்லாம் ரியாக்டட் எஃபிஜி தான். ஸோ இங்கே எஃபிஜிஸ் இருக்குது, இங்கே எஃபிஜிஸ் இருக்குது. எந்த எஃபிஜிஸில் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிட்டு பை ஆக போகுதுன்றது நம்ம எல்டிஎஃப்ல எம்எஸ்எஸ் 1 ஹவர்ல பார்த்துட்டு தான் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா, தென் எக்கனாமிக்கல் கேலண்டர்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் போகலாம், இல்லைன்னா நம்மளுக்கு இதை உடச்சிட்டு கூட வரும்ல. ஸோ அதை நம்ம அங்கே வரும்போது பார்த்துக்கலாம். பட் நம்மளோட இப்போ டார்கெட் என்ன, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு 0.5 ரீச் பண்ணிட்ட பிறகு இது வரைக்கும் வரணும். ஓகேங்களா, இது வரைக்கும் வரணும். இதுக்கு இடையில ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். என்ன டவுட்னா, சப்போஸ் இந்த ரியாக்டட் ஆல்ரெடி எனக்கு டே ஓபிலேருந்து மார்க்கெட் பை ஸ்ட்ரக்சர் கொடுத்து பை ஆகலாமா? ஓகே, அப்படி ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டை அனலைசஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஒன்ஸ் ஒன்று மார்க்கெட்டில் கிளியராக இருங்க. நீங்கள் வந்து ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு, இஆர்எல் எடுத்தாச்சு. எடுத்துட்டு கரெக்டாக கன்சல்டேஷன்லேருந்து, ஏன்னா நம்ம வந்து இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் த செப்டம்பருக்கும் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த அக்டோபருக்கும் வீடியோவில் போட்டிருக்கோம் தெளிவாக மார்க்கெட் அங்கேருந்து எப்படி செல் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து சூப்பராக இறங்கிட்டு இருக்குன்னு. அப்படி இறங்கிட்டு வர மார்க்கெட்டோட டார்கெட்டு நம்ம அப்பவே சொல்லிட்டோம், இந்த 0.5 கீழே மார்க்கெட் வரணும், இந்த ஐஆர்எல் எஃப்இஜிக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், டெய்லி மார்க்கெட் செல் ஆகுதுனா, டெய்லி மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்கு. 5 நாள் 3 நாள் உங்களுக்கு செல் ஆகும், இல்லை ஒரு 2 நாள் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக பை போயிட்டு வரும். ஓகேங்களா, அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஓவர்வியூ நம்மளுக்கு செல்ல வந்து ரீச் ஆகுதா, அப்போ என்னென்னா நம்மளுக்கு செல்லுக்கான எம்எஸ்எஸ் எல்டிஎஃப் பீரியட்ல கில் ஜோனோட அலைன்மெண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். ஓகே, வி ஆர் ப்ரூவிங் தட் எவ்ரிடே ஆன் த இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு 4 hour போங்க. ஓகே, தேர் இஸ் நோ ப்ரீமியம் பிளான். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்தோம். 1 டே டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு எப்படி முடிஞ்சிருக்கு, நத்திங். நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இது ஒரு ஓபியா ஆக்ட் ஆகிற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அது ஒரு பாருங்க, இது வந்து
இந்த கேண்டில் சொல்கிறேன் நான். இது வந்து ஓபி ஆக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு நியூட்ரலாக முடிஞ்சிருக்கும். நிறைய பேர் அங்கேருந்து பை போகணும்னு எதிர்பார்ப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அங்கே பை போகுதா செல்லு போகுதா ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், போகுமோ போகாதான்றதுலாம். ஓகேங்களா? 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இருக்குது. மார்க்கெட் கன்ஃபார்மாக இங்கேருந்து போயிட்டு அந்த இம்பேலன்ஸ் 100% ஃபில் பண்ணிட்டு வந்துலாம் கீழே இறங்காது. ஓகேயா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு தேவை மண்டே மார்க்கெட் ஸ்டார்டிங் எங்கே இருக்குது. மண்டே மார்க்கெட் ஸ்டார்டிங் நியர்லி நம்ம எப்போவுமே ஒரு 10:30க்கு ஒரு 1 ஹவர் கழிச்சு 11:30 உள்ளே போவோம். ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நியர்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி தான் நீங்கள் பிடிக்க முடியும். டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் இங்கே ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா எல்லா நேரத்துலையும் மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோஸை டேப் ஆகிட்டு எல்டிஎஃப்ல என்ட்ரிஸ் கொடுக்குதா நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? லோவர் லோ ஸ்ட்ரக்சர் வரும், அதான் ஆர்டர் ஃப்ளோ. செல் மார்க்கெட்னா காம்பனன்ட் லோவர் லோ லோவர் இல்லை. தென் இப்போ இந்த கேண்டில் ஆண்ட இங்கே எஃப்இஜி இருக்கு, நோட் பண்ணுங்க. ஓகே, இங்கே எஃப்இஜி இருக்கு. ஓகேங்களா? அந்த எஃப்இஜி அன்னைக்கு ஃப்ரைடே நைட்டே ட்ரிகர் ஆயாச்சு. தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். நம்ம அங்கேருந்து எல்டிஎஃப்ல என்ட்ரியை கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியுமான்னு பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளுக்கு இப்போ தேவை. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஃபிப்பு போடுங்க தாராளமாக. இப்போ எடுக்க போகிற என்ட்ரிக்கான ஸ்ட்ரக்சருக்கு ஃபிப்பு யூஸ் பண்ணுங்க. 0.5 இங்கே இருக்குது. 0.5க்கு மேலே மார்க்கெட் போயாச்சு. ஓகே, சூப்பர். தென் நமக்கு தேவை 11:30 கேண்டில்லேருந்து உள்ளே வரணும். நம்ம 1 ஹவரில் வந்தோடனே நம்ம பண்ண வேண்டிய வேலை டிடிஓ மார்க் பண்ணோம். ஏன்னா நம்ம PO3 பார்க்க போகிறோம். அதனால 9:30 கேண்டில் தான் வந்து என்ஒயோட நைட்டு 12 o'clock கேண்டில். இது நவம்பர், அதாவது மார்ச் டு நவம்பர் டைமிங்கில் மட்டும்தான். அதுக்கப்புறம் டைமிங் மாறும். ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணணும். ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து லண்டனோட டிலைடு ப்ரொட்ராக்ஷனா இல்லை நார்மல் ப்ரொட்ராக்ஷனானு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் சி, இங்கேயே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். மார்க்கெட் ஈஸியாக ஒரு கன்சல்டேஷன்லேருந்து போயிட்டு ஒரு பிஎஸ்எல் எடுத்துட்டு தென் இந்த லோ ஸ்ட்ரக்சர் ஸ்வீப் ஆகிருக்கீங்க. ஓகேங்களா? ஆகிட்டு இந்த எஃப்இஜியில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு, அந்த 1 hour எஃப்இஜியில். ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது. தெரியலன்னா நோ ப்ராப்ளம், தாராளமாக நம்ம வந்து 15 minute டைம் ஃப்ரேமில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அக்டோபர் 7 அதுலேருந்து என்ட்ரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா நம்ம ஏஎம்டி பார்ப்போம்ல, டேரெக்டாக ஐஆர்எல் டு இஆர்எல் வந்த அப்புறம் ஏஎம்டி பார்ப்போம். நம்மளுக்கு ஒன் டேல வந்து செல் கேண்டில்னாலே OHLCன்னு தெளிவாகவே தெரியும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர், நாட் ஃபார் த ட்ரேடிங் பர்பஸஸ். அதாவது இதை வச்சு தான் பையிங் அண்ட் செல்லிங் நான் எடுக்க போகிறேன்னு அதுக்காகலாம் நான் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் எனக்கு ஏஷியன் ரேஞ்சை ஈஸியாக காமிக்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் மார்க்கெட் பர்ஃபெக்டாக இந்த ஐ எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த பக்கம் இந்த ஐ எடுத்துட்டு தென் இந்த லோவை வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த கன்சல்டேஷன் விட்டு பிஎஸ்எல் டு எஸ்எல் கலெக்ட் ஆகுது வித் எம்எஸ்எஸ் ப்ளஸ் பிடிஆர்ஏ. அந்த 1 hour எஃப்இஜி 15 minute நீங்கள் எஃப்இஜி மாற்றதுனாலும் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நியர்லி உங்களுக்கு வந்து இங்கேயே டேப் ஆயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு கில் ஜோனை போய் எப்போ டேப் ஆயிருக்கு 11:30 நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு ஜஸ்ட் ஹோல்ட் இட், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஷார்ட் பொசிஷன்ல தான் இருக்க போகிறோம். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு என்ட்ரி வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஏன்னா 4 hour எஃப்இஜி தென் 1 hour எஃப்இஜி, அதுக்கப்புறம் அதில் 15 minute நம்ம எம்எஸ்எஸ் பார்த்து தான் இங்கே வந்து நம்ம எடுக்கிறோமே ட்ரேடை. ஸோ நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நாங்கள் அக்யூரேட்டான ப்ரைஸ் மார்க்கிங்ஸ்லாம் போடல, ஜஸ்ட் அவ்வளோதான். இது வந்து லண்டன் டிலைடு ப்ரொட்ராக்ஷன். ஓகேங்களா? ஏன்னா எந்த விதமான மேனிபுலேஷனும் இந்த ஈக்குவலைஸை எடுக்கல. ஃபர்ஸ்டே வந்து ஏஷியன் ஜோனில் எடுத்த மேனிபுலேஷன் தான் இருக்குது. கில் ஜோனில் எந்த விதமான மேனிபுலேஷன்ஸும் நடக்கல. தென் சிம்பிளாக இந்த லோ வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு 1:2.7, அது நியர்லி உங்களுக்கு 1:2 அதாவது 1:3 வந்து ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? வெயிட் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபார்மாக ரீச் ஆயிருக்கும். 1:3 ரீச்சுட்டு. ஸோ இது ஒரு கிரேட் ட்ரேட். ஓகேங்களா? நல்ல ட்ரேட் இது. மண்டே ஃபர்ஸ்ட் மண்டே நம்மளுக்கு ஒரு 1:3 வித்தின் லண்டன்லேயே கிடைச்சாச்சு. நம்மளோட என்ட்ரியோட டைம் பார்த்தீங்கன்னா 11:30, தென் எக்ஸிட் டைம் 2:45. அந்த செஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு எடுத்திருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கார்ட்லேயும் டிஸ்கஸ் பண்ண என்ட்ரிஸ் தான். ஸோ 4 hourல கொடுத்துருந்தது. தென் அதே தான் உங்களுக்கு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட கிளாஸ் டிஸ்கார்ட். இங்கே டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே வந்து நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் இருப்போம். என்ட்ரிஸ் எந்த மாதிரிலாம் போக போகுது. தென் இங்கே எஸ்எல் அடித்தாலுமே எஸ்எல் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு நம்ம வந்து ஆமாம் எஸ்எல் வாங்கிட்டோம் சொல்ல தான் போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு அங்கே எஸ்எல் அடிச்ச என்ட்ரி ஈவினிங் நியூயார்க்கில். ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே என்ட்ரிஸ்
இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக இருக்கும். எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தெளிவாக இருக்கும். எதுவுமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஓகே, ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து முடித்த பிறகு ஒன் டே போயிடுவோம். ஒன் டேல போயிட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா எதனா ஐஆர்டிஆர்எல்ஸ் ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக டெய்லி நீங்கள் ஒன் டே போனால் தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் ஒன் டே போகாமல் விட்டுட்டு ஐஆர்டிஆர்எல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் எதனா இருந்தாலுமே நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க என்ட்ரிஸை. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர். மார்க்கெட் வந்து நியூட்ரலாக நின்று இருக்கும் ஒரு கேண்டில். அதாவது ஒரு 50% அபோவ் பாடி கேண்டில் கிடையாது, அது இன்டெசிசிவ் கேண்டிலாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு அங்கே வேற லெஃப்ட் சைடில் ஒரு பை ஓபிஆர் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் எங்கே போக போகுதுன்ற ஒரு ஆட்சேபம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே மார்க்கெட் தெளிவாக செல் தான் போக போகிறேன்னு செல் கேண்டில் கொடுத்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இன்னொன்று கவனிக்கணும். இப்போது ஒன் டே நாங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ 4 ஹவர் வரேன். இந்த 4 ஹவர் எஃப்இஜி இந்த லோ வரைக்கும் தான் வேலிடிட்டின்னு கிடையாது. ஏன்னா அந்த 4 ஹவர் எஃப்இஜி அங்கேருந்து நெக்ஸ்ட் இந்த லோ வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேங்களா, பக்கத்திலேயே நம்ம டார்கெட் பண்ணி முடிக்கிறோம்னா நம்ம இன்ட்ராடே ட்ரேடர். இதுவே ஸ்விங் ட்ரேடிங்னா சும்மா ட்ரேட்ஸ் வந்து கட் பண்ணிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? அவங்க எப்போவுமே ட்ரேடை கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லோ வரைக்கும் மினிமம் டார்கெட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம அது வரைக்கும் டெய்லியும் ஆர்டர் ஃப்ளோ நம்மளுக்கு சப்போர்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஆர்டர் ஃப்ளோனா என்ன, நம்ம செல் என்ட்ரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ செல்லுக்கான ஆர்டர் ஃப்ளோ காம்போனன்ட்டு லோவர் லோ லோவர் ஐ. அப்போ செல்லுக்கான பிடிஆர்ஐ வந்து நம்மளுக்கு டேப் ஆகணும். எல்டிஎஃப்ல நம்ம கன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு கில் ஜோனில் ட்ரேட் இருக்கணும். இவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சிம்பிளான விஷயமே. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மண்டே முடிஞ்ச டைமு. மண்டேவே உங்களுக்கு அகெயின் ஒரு எஃப்இஜி இருக்கு. எதில் இருக்கு, 4 ஹவர்ல கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, 4 ஹவர்ல எஃப்இஜி பிளஸ் ஓபி ரெண்டுமே கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஓபி. ஓகே, இப்போ அங்கே டேப் ஆகுதுங்களா, எஃப்இஜி அன்றைக்கே டேப் ஆயிடுச்சு. ஐஓஎஃப்டி போல நியூயார்க்லேயே டேப் ஆயாச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம அடுத்தது டியூஸ்டே போக போகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்க்கணும். நான் ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டேன், சாரி. எக்கனாமிக் கேலண்டர் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, அந்த ஒரு வாரத்தோட எக்கனாமிக் கேலண்டர் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு தெளிவாக புரியும். மண்டே டியூஸ்டே நியூஸஸே இல்லை. ஸோ வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் வெனஸ்டே இருக்கக்கூடிய எஃப்ஓஎம்சி வந்து மினிட் மீட்டிங்ஸ் தான், அதாவது மீட்டிங் மினிட்ஸ். இது 11:30 PM நம்ம ட்ரேடே பண்ண போகிறது இல்லை. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான செஷனே வந்து வரப்போகிறது தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஓகே, தேர்ஸ்டே வந்து சிபிஐ ஃபார் யூஎஸ்டி. தென் பிபிஐ வந்து ரொம்ப பெரிய நியூஸஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் அது நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும், நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை தான் பார்க்க போகிறோமே. அப்போது இந்த அளவுக்கு ஐப்பாக இருக்கிறது செகண்ட் வீக்கில் தான். செகண்ட் வீக் ஆஃப் த, அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் த வீக் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது நியூஸஸோட. ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து பெரிய நியூஸஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்து நம்ம அந்தளவுக்கு பெரிய என்ட்ரிஸ் எதிர்பார்க்க முடியாது. வேணா தேர்ஸ்டே ஃப்ரைடே எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக நான் அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டிஸ்கார்ட்லேயுமே வந்து இந்த வீக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் சிபிஐ இருந்தாலுமே ரொம்ப 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 மோசமான வீக்காக இருந்தது இந்த செகண்ட் வீக் அக்டோபர். அந்த அளவுக்கு பெரிய மொமெண்டம் வந்து மார்க்கெட்ல பெரிய அளவில் இல்லை. அந்த அளவுக்கு சிபிஐ இருந்த அளவுக்கு, அதாவது என்எஃப்பி இருந்த அளவுக்கு சிபிஐ இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்பி கேண்டில், சாரி என்எஃப்பி, இது வந்து என்எஃப்பி கேண்டில். ஓகேங்களா, போன வீக்ல இந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த மொமெண்டம் வந்து செகண்ட் வீக்ல கிடையாது. ஓகே, இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து டியூஸ்டே நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். அந்த ஓபி வந்து மார்னிங்கே அதை நைட்டே ட்ரிகர் ஆயாச்சு. தென் எல்டிஎஃப்ல போயிட்டு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸோட என்ட்ரி கிடைக்குதான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஹவர் ப்ளஸ் 1 ஹவர் எஃப்இஜி. இந்த லைன் வந்து 4 ஹவர் ஓபி லைனு. தென் இங்கே 1 ஹவர் ஓபியும் இருக்குது. அது 1 ஹவர் ஓபினா நான் இந்த கேண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா, இங்கே 1 ஹவர் ஓபியும் இருக்குது. நம்ம 11:30 கேண்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு டிடிஓ மார்க் பண்ணுறேன். ஏன்னா டிடிஓ சொன்னது தான் வந்து உங்களுக்கு பிடிஆர்எஸே கிடைக்கும். டிடிஓஸ் அந்த பிடிஆர்எஸ் கிடைக்கும் போது தான் நீங்கள் ஈஸியாக என்ட்ரிஸை வந்து எடுக்க முடியுமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஓஸ்க்கு மேலே தான் பிடிஆர்எஸே இருக்குது. அதாவது எப்படின்னா உங்களுக்கு செல் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா டிடிஓக்கு மேலே என்ட்ரி இருக்கும், பை மார்க்கெட்னா டிடிஓ கீழே என்ட்ரிஸ் இருக்கும், அதாவது பிடிஆர்எஸ் இருக்கும்னு சொல்ல வரேன். இங்கே உங்களுக்கு 11:30 தான் நீங்கள் உள்ளே போகணுமே. நியர்லி 11:30 கேண்டில் இங்கே இருக்குது. பட் இதை ட்ரிகர் ஆகும்போது உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3:30. ஸோ அந்த லண்டன் செஷனை நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். உங்களுக்கு ட்ரிகர் ஆன அப்புறம் நியூயார்க் செஷன் தான் போய் பார்க்க போகிறோம். 15 மினிட்ல போயிடலாம். ஓகே, இங்கே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இந்த மொமெண்டம் எல்லா மொமெண்ட்டுக்கும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. கடைசியில் நம்ம லாஸ் தான் மேக் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். எல்லாமே தான் சும்மா நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியாது. ஓகே, ஜெஸ்ஸி இங்கே பாருங்க, உங்களுக்கு தெளிவாக இங்கே வந்து ஒரு ஏஎம்டி ப்ரொஃபைல் கிடைக்கலாம். ஓகே, ஏன்னா ஏஎம்டி ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். லண்டனில் வந்து உங்களுக்கு
மேனிபுலேஷன் என்ட்ரி கிடச்சிடலாம் ஏஷியன் அக்யூமுலேஷன் பண்ணிட்டு. அப்படின்னா லண்டனில் இது ஏஷியனில் அக்யூமுலேஷன், லண்டனில் மேனிபுலேஷன் பண்ணிட்டு தென் உங்களோட என்ட்ரி வந்து நியூயார்க்கில் ட்ரிகர் ஆகி போகலாம். நம்ம PO3 கிளாஸஸ்ல தான் பார்த்துருப்போம். அதுக்கேற்ற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம மார்க் பண்ணி காமிச்சோம் லைவ்ல. தென் இதுவே அப்படி லண்டன்ல எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு அந்த நியூயார்க் டைம்ல ஒரு ப்ரீ மார்க்கெட்டுக்கு வரைக்கும், அதாவது மதியானம் இந்தியன் டைம்ல பார்த்தீங்கன்னா மார்ச் நவம்பர்ல 3 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் மார்க்கெட் ஒரு அக்யூமுலேஷன் பண்ணிட்டு அந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் 5:30லேருந்து ரியல் மார்க்கெட் ஓப்பன் கரெக்டாக டேட்டா ரிலீஸ் அப்போ அந்த 6 மணி வரைக்கும் உங்களுக்கு எதனா ஒரு மேனிபுலேஷன் ப்ளஸ் MSS கிடைச்சி PDR அதுக்கு மேலே டேப் ஆகிட்டு போகலாம். அப்படின்னா மேக்ரோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அந்த பொசிஷன் என்ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பாருங்க, உங்களுக்கு கன்சல்டேஷன் இது எப்போ மதியானத்துலேருந்தே லண்டனே ஃபுல்லாக கன்சல்டேஷன். தென் மேலே போயிட்டு மேனிபுலேஷன் ஆச்சு. ஏன் மேலே போயிட்டு மேனிபுலேஷன் ஆச்சுன்னு சொல்கிறேன், நான் செல் என்ட்ரி பார்க்க போகிறேன். மேனிபுலேஷன்ன்றது ஆப்போசிட் சைட் போயிட்டு இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணணும். அப்படி மேனிபுலேஷன் ஆகும் போதே நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சி, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய PDR வந்து நம்மளுக்கு டேப் ஆயாச்சு. இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம MSS பிளஸ் என்ட்ரி இந்த கில் ஜோன்ல நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இங்கே வந்து அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், தென் MSS, தென் FEG டேப், தென் ஃபால். பட் நினைச்ச மாதிரி ரிஸ்க் ரிவார்டு இல்லை. இதுக்காக மட்டும்தான் வந்து தயவு செஞ்சு நியூஸ் இல்லாத நாட்களில் உஷாரா ட்ரேட் பண்ணணும்னு சொல்றது. நம்மளோட அனலைசஸ் பயாஸ் சைடு, அதாவது டைரக்ஷன் சைடு கரெக்டாக தான் மார்க்கெட் போயாச்சு. ஆனால் அது எப்போ மறுநாள் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம உஷாராக இருக்கணும். பட் இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம அனலைசிஸ் கரெக்டாக போகுது, பட் அவ்வளோ டைம் எடுக்கிறது வேஸ்ட்டு தான், இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த FEG தான் நம்ம என்ட்ரி. வெயிட் பண்ணுங்க, அந்த பொசிஷன் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த என்ன 965 என்ட்ரி ப்ரைஸ் பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும். சாலிடாக நம்ம இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணி தான் ஆகணும். அது ரீச் ஆகலை. நம்மளுக்கு ரீச் ஆனது மறுநாள் வெனஸ்டே 12:30 தான் ரீச் ஆச்சு. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம அதை ஹோல்ட் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை, நிச்சயமாக ஹோல்ட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டோம். நம்மளுக்கு வேணா க்ளோஸ் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம்னு நான் சொல்ல வரல. ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. பட் நம்ம வந்து இன்ட்ராடேக்கு தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணுறதுனா தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. அன்னைக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ பொசிஷன், ஒன்று நம்ம முழுசாக SLA வாங்கியிருக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் நம்மளுக்கு போனதே வெறும் 1:1.4 தான். இதெல்லாம் ஒரு ரிஸ்க் ரிவார்டே கிடையாது. பட் இதான் ரியாலிட்டி. நம்மளுக்கு மறுநாள் தான் அது போய் ரீச் ஆச்சு. சரி, நம்ம இதை விடுவோம். அன்னைக்கு டியூஸ்டே எப்படி முடிஞ்சிருக்கு பார்க்கலாம். ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாத டேவாக தான் டியூஸ்டே முடிஞ்சிருக்கும். பாருங்க, டியூஸ்டே வந்து ஆப்போசிட் கலராக தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, அதை பார்த்து எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அங்கே எதுவுமே ஆகலை ஒன் டேல. ஜஸ்ட் ஒரு 4 ஹவர் வருவோம். நம்மளுக்கு தேவை இந்த 4 ஹவர் FEGக்கு இது ரியாக்ட் ஆச்சு. அகைன் ஒரு 4 ஹவர் FEG ரியாக்ட் ஆயிடுச்சு. அகைன் ஒரு 4 ஹவர் OB பிளஸ் FEG ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட்டு ஆர்டர் ஃப்ளோவை LL போயிட்டு தான் இருக்கு. நம்ம இது வரையும் டார்கெட் பண்ணிட்டே இருப்போம். நடக்கிறது நடக்கும். ஓகேங்களா? இப்போ அகைன் உங்களுக்கு எதனா 4 ஹவர்ல இங்கே தெரியுதான்னு பார்க்க தான் வரும். ஓகே, பர்ஃபெக்டா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே வரணும். நீங்க தான் அந்த லோ எடுத்திருக்கா, திருப்பியும் இந்த லோ எடுத்திருக்கா, திருப்பியும் இந்த லோ எடுத்திருக்கா. இந்த லோ இப்போ எடுத்தது வெனஸ்டே எடுத்திருக்கு. ஓகே, நம்ம வெனஸ்டே அப்போ இந்த கேண்டில் தான் வர போகிறோம். இப்போ நம்ம டியூஸ்டே இங்கே எதனா PDRS இருக்கா நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். இப்போ வெனஸ்டே இந்த லோ எடுத்ததுன்னா இந்த லோவுக்கு இது வரைக்கும் தான் ஐஇ. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரெக்டான ஒரு ஆர்டர் பிளாக்காக மாட்டிருக்கு. இருக்கு பாருங்க, இங்கே ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் ஆர்டர் பிளாக். இது ஆர்டர் பிளாக் ICT டீச்சிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடிலையும் மார்க் பண்ணலாம், வீக்லியும் மார்க் பண்ணலாம். பட் நம்ம வந்து எப்போவுமே வீக்கில் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு LTFல MSS கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, அதே ஆர்டர் பிளாக்ல தான் சுற்றிருக்கோம் அந்த வாரம் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். இது வந்து 4 ஹவர் ஆர்டர் பிளாக்கோட லைனு. வெனஸ்டே நம்மளுக்கு வரும்போது 11:30 நியர்லி எங்கே இருந்திருக்கு. ஓகே, 1 ஹவர் வந்தோடனே TDO மார்க் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா TDO மேலே தான் என்ட்ரி கிடச்சிது. ஓப்பன் ப்ரைஸ் TDO. ஓகே, நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம டியூஸ்டே எடுத்த என்ட்ரி என்ன SL அடிக்கல. நம்மளுக்கு லோ, அதாவது இங்கே நம்ம டியூஸ்டே இந்த FEGல எடுத்த என்ட்ரியே இந்த லோ வரைக்கும் வரணும். அது வந்து நம்மளுக்கு லேட்டாக தான் ரீச் ஆகுது, வெனஸ்டே தான் ரீச் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இதுக்கு இடையில எங்கெங்கெல்லாம் நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்குதோ அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். சரிங்களா? தென் நம்ம 15 மினிட் போயிடலாம். இன்னும் 1 ஹவரில் எதுவுமே தெரியலை, அதனால 15 மினிட் போயிடலாம். சிம்பிள். 15 மினிட்ல போய் நம்ம AMD பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸியாக ஏஷியன் மார்க்கெட்டோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு டிடிஓல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அக்யூமுலேஷன் இருக்குன்றது ரொம்ப தெளிவாக காமிக்கும், தெரிய வரும்ன்ற ரொம்ப ரொம்ப தெளிவாக காமிக்கும் மார்க்கெட்டு. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஈஸியாக நீங்கள் மார்க்கெட் அனலைசஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் இப்போ இன்னொரு விஷயத்தை இங்கே நல்லா பாருங்க. மார்க்கெட் இங்கே வந்து ஏஷியன் பொறுமையாக இறங்கியிருக்கு. ஓகே, தென் ஆப்போசிட் சைடில் ஒரு மேனிபுலேஷன் போயிருக்கு. பட் இது வரைக்கும் இந்த ஈக்குவலைஸ்லாம் எதுவுமே எடுக்காம அப்படியே தான் மார்க்கெட் நல்லா வேகமாக இறங்கி இந்த எஃப்இஜி நம்ம எடுத்ததுக்கு இங்கே டிபி ரீச் ஆயாச்சு. பட் நம்மளோட டிபி இன்னமும் 4 ஹவர்னு இல்லாமல், அதாவது இந்த 4 ஹவர் எஃப்இஜிக்கான டிபின்னு இல்லாமல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம விட்டு வச்சிருக்கோம் டிபியை. ஸோ இப்போ நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்னன்னா, நெக்ஸ்ட் செல்லுக்கான எஃப்இஜி எம்எஸ்எஸ் பிடிஆர் எங்கன்னா கிடைக்குதா, இதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் ஆயிருக்கு. அகைன் இங்கே வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஃபாலை வந்து நம்ம பிடிச்சோமா, அதை யோசிங்க. ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஏஎம்டி நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. ஓகே, இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது, அக்யூமுலேஷனாக இருந்ததா? ஜஸ்ட் மார்க்கெட் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, மொத்தமாக மேலே போகாமல் டிடிஓ 9:30 மணி கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. டிடிஓக்கு மேனிபுலேஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு, அது போதும். ஓகேங்களா? ஆயிட்டு பர்ஃபெக்டாக இது வரைக்கும் இறங்கின ஸ்ட்ரக்சருக்கும் அது வந்து 0.5 மேலே போயிடும் வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த ஐலேருந்து இந்த லோ வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் போயிட்டு வந்தாச்சு. நான் எதுவுமே சொல்லல, ஐஆர்டிஆர் பார்ப்பேன் ஒன் டேல. தென் 1 ஹவர்ல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதனா எனக்கு தெளிவாக பிடிஆர்எஸ் 4 ஹவர்ல 1 ஹவர்ல எதனா இருக்கான்னு பார்த்துட்டு 15 மினிட் வந்து PO3 தான் நான் பார்க்க போறேன். வேற எதுவும் நான் பார்க்க போறேன். இதான் என்னோட என்ட்ரி மாடல். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இது எஃப்இஜி தானே. இந்த எஃப்இஜி எப்படி வேலிடேட் பண்றேன்? பர்ஃபெக்ட் IOFED. ஓகேயா? உங்களுக்கான ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக இருந்து உங்களுக்கு எல்டிஎஃப்ல ஹெச்டிஎஃப்லாம் பிடிஆர் தொட்டிருந்தால் நீங்கள் தாராளமாக டேரக்டாக IOFED ஸ்ட்ரக்சர் வித்தவுட் எம்எஸ்எஸ்ல எடுக்கலாம்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு எம்எஸ்எஸோட தான் இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க, பார்த்தாலே தெரியும். எம்எஸ்எஸ் வச்சிருக்காங்க. பர்ஃபெக்டா எம்எஸ்எஸ் வச்சு உடனே 12 மணிக்கு பர்ஃபெக்ட் கில் ஜோன் டைம், அது லண்டனோட ஓப்பன் டேப் ஆயிருக்கு. என்ட்ரி பாயிண்ட் வந்து 1.30870. ஓகே, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் தான் முக்கியம். 869. ஓகே, 870 869 சம்திங். இங்க வந்து பர்ஃபெக்டா எஃப்இஜியோட ஃபர்ஸ்ட் கேண்டில நீங்க எஸ்எல்லாம் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதனால ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கில் ஜோன்ல எம்எஸ்எஸ் பிடிஆரையும் கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய லிக்விடிட்டியும் வந்து லண்டன் ரிலேட்டட் ப்ரொட்ராக்ஷன்ல கலெக்டட் ஆகிட்டு தான் வந்திருக்கு. அப்படி இல்லையா, இதை வைக்கிறதும் உங்க விருப்பம் தான். சரிங்களா? எதை வச்சாலும் சரி, இதுதான் நம்மளோட டார்கெட். உங்களுக்கு 1:2 ரீச் வித்தின் ஒரு 3 கேண்டில்ஸ்ல 12 to 12:30. ஓகேங்களா? இந்த ஃபெயிலியர் விங்ஸ், அதாவது ஃபெயிலியர் விங்ஸ்னா ஈக்குவல் ரிலேட்டிவ்ஸ் ஐஸ் அண்ட் லோஸ் தான் ஃபெயிலியர் விங்ஸ். ஓகேங்களா? இதுவே நீங்க இங்க வச்சுட்டு பொசிஷன் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1:3 காமிக்கும். இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ரியல் ட்ரேடர் அவனோட பொசிஷன்ஸை வந்து நிறைய ஆட் பண்ணிட்டே இருக்கணும், எனக்கு நிறைய லாட்ஸ் போட்டு நிறைய ப்ராஃபிட்ஸ் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. பர்ஃபெக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான லாட்ஸ் கிடைச்சி அவங்களுக்கு தேவையான ஆர்ஆர் கிடைக்குதா வின்னிங் ரேஷியோல பார்த்துப்பாங்க. அது மட்டும் நம்மளுக்கு போதுமானது. என்னைக்குமே ஃபேண்டசியான ஆர்ஆர்ஸுக்கு ஆசைப்படணுன்ற அவசியமே நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? ஓகே, தென் இங்க இருந்து மார்க்கெட் அகைன் ரைஸ் ஆகுது. இந்த பை ட்ரெண்ட் எனக்கு தேவையில்லை, நான் செல்ல இருக்கேன். இங்கேயும் நல்லா தானே போச்சு, அதையும் ட்ரேட் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்க வேணா பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். அகைன் இங்க இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நியூயார்க் எங்க 5:30 போல நம்ம நியூயார்க் உள்ள போய் என்டர் ஆக போறோம். சரிங்களா? 5:30 மீன்ஸ் நியர்லி மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப தெளிவா ஆல்ரெடி ரியாக்ட் ஆன எஃப்இஜி அங்க ரியாக்ட் ஆகி ஆல்ரெடி இறங்கி இருக்கு. திருப்பி அந்த ஐயை எடுத்து ஜஸ்ட் ஒரு லோ எடுத்து எஃப்இஜி டேப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த எஃப்இஜி அவ்வளவுதான். வெயிட். ஓகே, இந்த எஃப்இஜி மட்டும் டேப் ஆகிட்டு அங்கேருந்து ஃபால் கொடுத்துருக்கானுங்க நியூயார்க் மார்க்கெட்டில். ஏன்னா ஸ்டில் நம்ம இன்னும் செல் சைடில் தான் இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ராடே டார்கெட்டாக வேணும்னா இந்த லோ திருப்பியும். ஓகே, அன்னைக்கு எடுக்கல அவனுங்க, ஏன்னா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப மார்க்கெட் மோசம். அது இல்லாமல் தேர்ஸ்டே சிபிஐனா அதுக்கு முன்னாடி செஷனும் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து அகைன் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, எஸ்எல் செட் பண்ணிடலாம். நம்ம டிபி இது வரைக்கும் செஷன் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ போச்சுன்னு பார்க்கலாம். 1:4 போயிருக்குங்களா? எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், 1:2 இல்லை 1:3 உங்கள் பார்சல்ஸை மேஜராக புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன்.
மார்க்கெட் நல்லா இருந்தால் எப்படி ஹோல்ட் பண்ணணுன்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1:2 வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆயிருக்கு. வெயிட் a minute. 1:2 டிபி உடனே ரீச். எப்போனா உடனே இல்லை, 5:30 to அரௌண்ட் ஒரு 7 o'clock வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 1 hour. ஸோ இது வரைக்கும் ஃபுல் டிபி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1:3 உங்கள் பார்ஷியலை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். ஓகே, 1:3ன்ற ஒரு பார்ஷியல் உங்களுக்கு எங்கே புக் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நியர்லி நீங்கள் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணி வரையும் வெயிட் பண்ணியிருக்கணும். ஆல் த செஷன் நீங்கள் உட்காந்துருக்கணும். இங்கே வந்து ஒரு 8:15 கிட்ட வரையும் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மேக்ரோஸ் போயிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்து இறக்குறானுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு ஒரு 1:3ன்றது ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த லோ ஹிட் ஆகணும். ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஆர்ஆர்ன்றது முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் அடுத்தடுத்து ஒரு ப்ரோ ட்ரேடராக கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட ஐஸ் அண்ட் லோஸ் டார்கெட் வைக்கிறது ரீச் ஆகுதான்றதை பார்க்க கற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இப்போ இது என்னடா லைனுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து 4 hour ஓபி லைன். அதனால தான் இங்கே இவ்வளோ தைரியமாக நான் செல் பண்ணிகிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி. சரிங்களா? 4 hour ஓபி லைனை எப்போ தொட்டாச்சு, வெனஸ்டேவோட லண்டன் செஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுத்து முடிச்சிங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரிலே தொட்டாச்சு. அதனால தான் நான் இங்கே வந்து செல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மண்டே ஒரு என்ட்ரியில் 3 hour, வெனஸ்டே ஒரு என்ட்ரியில் 2 hour, அகெயின் ஒரு 3 hour. ஸோ இங்கே 2, இங்கே 3, 5, இது ஒரு 3, 8 hour. ஓகேங்களா? 0.5% டிஸ்கவுண்ட் எடுத்தீங்கன்னா 4% உங்களோட ப்ராஃபிட்ஸ் இருந்திருப்பீங்க. 1% டிஸ்கவுண்ட் எடுத்தீங்கன்னா 8% உங்க ப்ராஃபிட்ஸ் இருந்திருப்பீங்க. ஓகே, நான் இங்க எங்கேயுமே வந்து எல்டிஎஃப் மட்டும் வச்சு சொல்லல, ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் வச்சு தான் சொல்றேன். ஏன்னா எனக்குமே எப்பவுமே ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் அலைன் ஆகுது தான் ரொம்ப பிடிக்கும். வெறும் எல்டிஎஃப் மட்டும் எங்க நீங்க எடுத்தே ஆகணும்னு சூழ்நிலை ஏற்படும்னா, உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், ஆர்டர் ஃப்ளோ, டார்கெட்ஸ் எல்லாமே தெரிஞ்ச பிறகு எல்லா நேரத்துலயும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் பிடிஆர் அலைன் ஆகாத டேஸ்லாம் இருக்கும். அந்த டேஸ்லாம் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்டோட மொத்த பயசும் புரிஞ்சு வச்சிருப்போம் செல்லுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து நம்ம சாதாரண ஒரு PO3 வச்சு எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் எனக்கு கில் ஜோன், அதுவும் 15 மினிட் கீழே இறங்காதீங்க தான் சொல்லுவேன். ஓகேங்களா? தென் இங்க பாருங்க, 1 டே போயிடலாம். ஏன்னா நம்ம நியூயார்க்கும் முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வெனஸ்டே வரைக்கும் மார்க்கெட் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்றத தெளிவா பார்ப்போம். அந்த ஒரு நாள் கேண்டில்ஸும் முக்கியம் தான். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சும்மா போய் பாருங்க. நான் எதுக்கு இதை ப்ரூவ் பண்ணிருக்கேன்னா, நான் ஒரு கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஐஆர்எல்இஆர்எல்ல நீங்க நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எதனா ஒரு டேஸ் லோஸ் அண்ட் ஐசஸ் வந்து ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இங்க என்ன பண்ணுது, டெய்லி லோ கனெக்ட் பண்ணிட்டா நான் உங்களுக்கு அங்கே டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது சொன்னேன்னா இது ப்ரீவியஸ் டே லோ, இது ப்ரீவியஸ் 4 hour லோன், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இதுதான் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்காக தான் நான் லைன்ஸை வந்து எரேஸ் பண்ணாம போட்டுட்டே வந்தது. புரியுதுங்களா? ஏன்னா உங்களோட லிக்விடிட்டி கிளாஸஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் மந்த், ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கோட ஐஸ் அண்ட் லோஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் லிக்விடிட்டி டார்கெட்ஸ் ஹேக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உங்களுக்கு அதை கொடுத்துட்டே இருக்குது. இந்த லைனுமே நான் ஜஸ்ட் 4 hour தான் போய் போட்டேன். ஆனால் இது டெய்லி லைன், இதுவுமே டெய்லி லைன், இதுவுமே டெய்லி லைன். ஓகேங்களா? இதுவும் டெய்லி லைன் தான். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வெனஸ்டே வரைக்கும் ரீச் ஆகுது, கிட்ட போச்சு. ஓகே, இப்போ 1 டேல எதுவுமே கிடையாது தான். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 hour போயிடலாம். நம்ம பார்த்தது வெனஸ்டே வரைக்கும் தான் பார்த்து முடிச்சிருக்கோம். ஏன்னா வெனஸ்டேல இந்த டியூஸ்டே உருவான ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு வந்து வெனஸ்டே நம்மளுக்கு டேப் ஆயாச்சு. ஆனால் என்ட்ரி வந்து இன்னும் இது வரைக்கும் வரணும், டிபி இது வரைக்கும் வரணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம டேர்ஸ்டே என்ன ஆகும் போதுன்னு பார்ப்போம். நம்ம டேர்ஸ்டே தேவையே மார்னிங் 10:30 கேண்டில் 1 hour கழிச்சு தான் உள்ளே போக போகிறோம். 1 hour வரும். 1 hour வந்து டிடிஓ மார்க் பண்ணுங்க. நம்ம வெனஸ்டே டிடிஓ மார்க் பண்ணுமா? ஐ திங்க் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்களா, வெனஸ்டே டிடிஓக்கு மேலே தான் என்ட்ரிஸ், ஃபர்ஸ்ட் என்ட்ரி சரி, செகண்ட் என்ட்ரி சரி. டிடிஓ அவ்வளோ முக்கியமானது. நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா கற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஓகே, தென் இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு 1 hourல சாரி 1 hourன்றேன், தேர்ஸ்டே சிபிஐன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆல் த ஐ இம்பாக்டட் நியூஸஸுக்கு பிஃபோர் டேவே வந்து ஸ்லோவாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் பிஃபோர் செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ சிபிஐ எஃப்ஓஎம்சின்னு உங்களுக்கு வரும்போதெல்லாம், எஃப்ஓஎம்சி நியூஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் அரௌண்ட் அந்த டே ஃபுல்லாக ட்ரேட் பண்ணாதீங்க. லண்டனும் ட்ரேட் பண்ணாதீங்க, நியூயார்க்கும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வேணான்னு சொல்லலை, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பேக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் சொல்ல வாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிபிஐ போல ஐ இம்பாக்ட் நியூஸ் நியூயார்க்ல இருந்ததுன்னா லண்டனை ட்ரேட் பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண மாட்டோம். ரொம்ப நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் அலைன்மெண்ட் ஆகிட்டு லண்டன்ல நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுத்து டேட்டாவும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகணும். இப்போ டேட்டாவும் செல்ல இருக்கணும், ஸ்ட்ரக்சரும் செல்ல இருக்கு, லண்டன்ல நம்ம எடுத்துட்டோம், டேட்டா வரும்போது அப்படியே ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டாக இருப்பாங்க. நம்ம லண்டன்ல இருந்து ட்ரேட் எடுத்து கண்டினியூஷன் பண்ணி நம்ம ஒரு நியூஸ் ஒன்று பிடிச்சிருப்போம், என்எஃப்பி நியூஸ் ஐ திங்க் நினைக்கிறேன், ஆகஸ்ட் செகண்ட் போல வீக்லி ஐஆர்எல் அண்ட் வீக்லி ஐஆர்எல் எஃப்இஜி நான் சொல்றது வீக்லி டெய்லி அலைன் ஆகிட்டு வந்தது பை ஈரோ ஜிபிபி ரெண்டுமே அங்கே வந்து நல்லா மேலே போயிருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்
ஒரு MMBM கூட கம்ப்ளீட் ஆயிருக்கும் யூரோ யூஎஸ்டியில் ஆகஸ்ட் 2 அப்போ. ஓகேங்களா? அது போல இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லண்டன்லேயே உங்களுக்கு என்ட்ரி அந்த மாதிரி கிடைச்சி நியூஸும் உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகிட்டு வந்து ஸ்ட்ரக்சரும் அலைன்மெண்ட் ஆகிட்டு வந்ததுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் நியூஸில் ஹோல்ட் பண்ணலாம். உங்கள் ஓன் ரிஸ்க் அது எல்லாமே. ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, நான் இங்கே டேரெக்டாக வந்து டிடிஓ மார்க் பண்ணி 15 மினிட்ல போயிட்டு எனக்கு எப்போ வந்து ஒரு 5:30 to 6 o'clock உள்ள என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம ப்ராஃபிம் வந்து அக்கௌண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓன் ஃபண்ட்ஸ்லாம் நியூஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்துலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து ஒன்று பிஃபோர் 5:55 முன்னாடி நான் என்ட்ரி போட்டுறணும். அப்படி இல்லைன்னா 6:05 அப்புறம் என்ட்ரி பண்ணணும் ஈவினிங். அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இங்கே டிடிஓ மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டேவோட 9:30 கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்குது. தேர்ஸ்டேவோட 9:30 கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் இது ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துட்றேன். ஓகே, இது என்ன கேண்டில்னா, இது வந்து ஒரு க்ரீன் கலரில் லைன் கொடுக்குறேன். இது வந்து 4 hour ஓபி. ஓகே, அகைன் பார்த்துக்கோங்க, அது 4 hour ஓபி. வெயிட், 4 hour ஓபி அது. ஸோ நம்ம டேரெக்டாக 15 மினிட் போயிடலாம். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சிபிஐ தேர்ஸ்டே அப்போ நம்ம போய் பார்க்கலாம்.